ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 26. ரித்தன்யா காலை அலுவலகத்திற்கு உள்ளே வேகமாக வர எதிரில் வந்த ஒரு பெண்ணும் கவனிக்காததால் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டனர். இருவரும் மோதிக்கொண்டதில் ரித்து அந்த பெண்ணை பார்த்து சாரி என்று சொல்ல வர அவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தாள். ஏய் மது, நீ எப்படி எங்க ஆஃபீஸில் என்று கேட்க, நேத்து தாண்டி ஜாயின் பண்ணேன் என்றாள். ஆம், ரித்தன்யாவும் மதுவும் நெருங்கிய நண்பர்கள். சென்னையில் காலேஜ் ஒன்றாக படித்தார்கள். அவளின் அப்பா இறந்துவிட்டதால் தன் சொந்த ஊருக்கே சென்று விட்டாள் மது. இப்போதுதான் சென்னை வந்து ரித்தன்யா வேலை செய்யும் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவள் ஒரு ஃப்ளாட்டில் தனியாக தங்கியிருக்கிறாள். இருவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துவிட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ரித்தன்யா எங்கடி தங்கியிருக்க என்று கேட்க, அம்மா ஊரில் இருக்காங்கடி, நான் வேலை தேடி சென்னை வந்தேன், இங்கே பக்கத்து ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்கேன் என்றாள். என்னடி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல என்று மது கேட்க, ஆமாண்டி, முதல்ல எங்கள் அப்பாவோட விருப்பத்துக்காக மட்டுமே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்று தன் கல்யாண வாழ்க்கையை பற்றி அவளிடம் கூறிக்கொண்டிருந்தாள். உன்னோட கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடவே இல்லை பாத்தியா என்று மது கேட்க, எங்கடி, நீ தான் ஊருக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியலை. சரி, நீயே பேசுவேன்னு பார்த்தா அதுவும் நீ ஃபோன் பண்ணவும் இல்லை என்று கூற, என்னடி பண்ணுறது, அப்பா இறந்துட்டாங்க, அதில் இருந்து மீண்டு வரவே எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நாளாச்சு என்று கூறி தன் தந்தையை நினைத்து அவள் வருத்தப்பட, ரித்தன்யாவோ சரிடி, வருத்தப்படாத, எல்லாம் கூடி சீக்கிரத்தில் சரியாயிடும் என்றாள். ரித்து, ஈவினிங் என்னோட ஃப்ளாட்டுக்கு வரியா என்று கேட்க, அபி என்ன ஈவினிங் கூப்பிட வருவார், அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்றாள் ரித்து. என்னடி, பிடிக்காத கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்ன, ஆனால் இப்போது அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிற என்று கேட்க, ஆமாண்டி, முதல்ல எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, இப்போது அவர் தான் என் உலகம். அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி. அவரை பற்றி இவ்வளவு நாள் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூட பழக பழக தான் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவர் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழ்ந்து குழந்தைகளை பெற்றுக்கணுண்டி என்று அவள் ஆசையாக கூற, அவள் முகத்தை பார்த்த மதுவோ, ரித்து, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி, உன் மேலே அன்பா இருக்க புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு என்றாள். மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் கணவராக வரத்தான் போகிறாரு, உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் பாரு என்று இரு தோழிகளும் பேசிக்கொண்டவர்கள் பின் தங்கள் வேலையை பார்க்க சென்றனர். அபி காலையில் ரித்தன்யாவை அலுவலகத்தில் விட்டுவிட்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்தான். சூர்யாவும் வந்திருக்க இருவரும் ப்ராஜெக்ட் பற்றிய சில விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தனர். சூர்யாவின் முகம் கோபத்தில் இருப்பதை பார்த்தவன், டேய் மச்சான், என்னடா ஆச்சு, இவ்வளவு கோபமாக இருக்க? நேற்று தான் ஃபர்ஸ்ட் நைட் வேற முடிஞ்சிருக்கு, அதுக்குண்டான சந்தோஷமே உன் முகத்தில் காணலையே. புதுசாக கல்யாணம் ஆனவங்க முகத்தில் புன்னகை இருக்குமே, அது உன் முகத்தில் காணுமேடா. என்ன, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம்னு கோபத்தில் இருக்கியா என்று அவன் பாட்டுக்கு கிண்டல் செய்ய, சூர்யாவோ பேசாமல் வேலையை பாருடா என்றான். சரி சரி, கோபப்படாத என்று கூறியவன் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். சூர்யா அன்று முழுவதும் அலுவலக வேலையில் மூழ்கியிருக்க மாலை நேரம் வரை வேலையை தொடர்ந்து கொண்டே இருந்தான். காலையில் அவன் குணத்தை பார்த்த அனைவருக்கும் அவன் அறையில் செல்வதற்கே பயமாக இருந்தது. சூர்யா எதற்காகவாவது அழைத்தால் மட்டுமே அறைக்குள் செல்பவர்கள் மற்ற எதற்கும் அந்த பக்கம் தலையை கூட காட்டாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தனர். வேலை செய்து கொண்டிருந்த சூர்யாவின் ஃபோன் விடாமல் அடிக்க ஃபோனை எடுத்து பார்த்தவன் அதில் குணா தாத்தா என்று வந்திருந்தது. ஃபோனை வேகமாக அட்டன் செய்து காதில் வைத்தான். என்னடா பேராண்டி, ஊருக்கு போனதிலிருந்து எங்கள் எல்லாரையும் மறந்துட்ட போல, ஒரு ஃபோன் கூட பண்ணலை என்று கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தாத்தா, ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், வேலையில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் என்றான். அப்படியா, சரிடா, வைஷுக்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, நீ எப்போ வீட்டுக்கு போவ என்று கேட்க, அப்பொழுதுதான் வைஷு தனியாக அங்கு வீட்டில் இருப்பதை உணர்ந்தவன் சிறு பதட்டத்தோடு, தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் என்று கூறியவன் ஃபோனை கட் செய்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு அபியின் ரூமுக்கு சென்றான். அபி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் கிளம்புடா என்றான். இல்லடா மச்சான், இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு கிளம்புறேன், நீ கிளம்பு என்றதும், சரி ஓகே மச்சான், மார்னிங் பார்க்கலாம் என்று கூறியவன் அறையிலிருந்து வேகமாக வெளியில் சென்றான். எப்பொழுதும் அலுவலகத்திற்கு சிரித்த முகத்துடன் வருபவன் இன்று முழுவதுமாக மாறி சிரிப்பையே மறந்தவன் போல தெரிந்தான்.
அவன் அங்கிருந்து சென்றதும் தான் அனைவரும் மூச்சு விட்டனர். சூர்யா சென்றதும் மணியை பார்க்க அது 6 என காட்டியது. உடனே அபி தன் ஃபோனை எடுத்து ரிதன்யாவுக்கு அழைத்தவன், ரித்து, நான் இன்னைக்கு உன்னை பிக்கப் பண்ண வர முடியாது, பெண்டிங் ஒர்க்கு நிறைய இருக்கு, ஸோ அதனால் நீ ஆட்டோவில் போயிடு என்று கூற, சரிங்க என்றவள் பின், என்னங்க, நான் காலேஜ் படிக்கும்போது மதுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவள் இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கா, அவள் ஃப்ளாட்டுக்கு என்னை கூப்பிட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றாள். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடு, நான் வர்றதுக்கு எப்படியும் நைட் 9 மணிக்கு மேலே ஆகும் என்றவன் தன் அழைப்பை துண்டித்து விட்டு தன் வேலையில் கவனம் செலுத்தினான். மாலை ரித்து மதுவுடன் அவளின் ஃப்ளாட்டிற்கு வந்திருக்க 2 தோழிகளுமாக சேர்ந்து கதை பேசியபடியே இருந்தார்கள். மது, பீச்சுக்கு போலாமா என்று ரித்து கேட்க அவளும் சரி என்று தயாராகினாள். இருவரும் வெளியேறியிருக்க ரித்து லிஃப்டை நோக்கி செல்லவே அவள் கரம் பற்றிய மது, லிஃப்ட் வேணா ரித்து, நடந்தே போகலாம் என்றாள். அவளை புரியாமல் பார்த்தவள், ஏன் என்னாச்சு என்று கேட்க, வேணாம்னா வேணாம், வா நடந்தே போகலாம் என்று அவளை தரத்தரவென இழுத்து கொண்டு படியிறங்க ரித்துவோ அதற்கு மேல் ஒன்றும் கேட்காமல் அவள் பின்னே சென்று விட்டாள். அன்று நடந்த சம்பவத்திலிருந்து மதுவுக்கு லிஃப்ட் என்றாலே பயம்தான். அப்போதிலிருந்து அவள் லிஃப்டில் செல்வதுமில்லை, சக்தியின் கண்ணில் தென்படுவதுமில்லை. அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை உடைக்கும்படி சக்தி காம்பவுண்ட் கேட்டில் பைக்கோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். ரித்துவை கண்டதும் பைக்கை நிறுத்தியவன், ஹாய், எப்படி இருக்கீங்க, நீங்கள் எங்கே இங்கே என்று கேட்க, அவளும் புன்னகையோடு, நல்லா இருக்கேன், இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அவனோ சிறு புன்னகையோடு, நல்லா இருக்கேன் என்று தலையை ஆட்டிவிட்டு மதுவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அவள் கண்டுகொள்ளாமல் ரிதன்யாவின் கரம் பற்றியபடி வாரித்து போகலாம் என்று இழுக்க, சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று விடைபெற முயல அதற்குள் அவளை இழுத்து கொண்டு சென்றிருந்தாள் மது. செல்லும் அவளையே பார்த்த சக்தி அவள் மறைந்ததும் தலையை கோதிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மதுவோ ரிதன்யாவை பார்த்து, அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்று கேட்க, ஆமாண்டி, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் அவர் இருக்காரு, இப்போ சென்னை வந்திருக்காரு போல என்றாள். சூர்யாவோ காரை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திலிருந்து வெளியில் வந்தவன் நேராக தன்னுடைய வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். கார் ஓட்டிக்கொண்டு வந்த சூர்யாவின் மனம் முழுவதும் வைஷுவே நிறைந்திருந்தாள். என்னதான் கோபமாக இருந்தாலும் அவளிடம் அவ்வாறு பேசிவிட்டு வந்திருக்க கூடாது. அது மட்டுமில்லை, தெரியாத ஊரில் அவளை தனியாக விட்டு வந்ததை நினைத்தவனுக்கு மனம் குற்ற உணர்வாக இருந்தது. சூர்யாவின் கார் தன் வீட்டுக்குள் வந்து நின்றதும் அதிலிருந்து இறங்கியவன் நேராக வீட்டுக்குள் செல்ல தனது வீட்டின் கதவு முன்பு வந்து நின்றவன் அப்பொழுதுதான் கையில் உள்ள கடிகாரத்தை பார்க்க அது 6 என்று காட்டியது. கடவுளே, மணி 6 ஆயிடுச்சா என்று கூறியபடி கதவை தட்ட ஏனோ கதவு திறக்காமல் இருந்தது. சூர்யாவின் மனதில் மேலும் பதட்டம் அதிகமாக, என்னாச்சு, ஏன் வைஷு கதவை திறக்க மாட்டேங்கிறா என்று கூறியபடி வேகமாக தட்டி கொண்டிருக்க சற்றென்று கதவு திறந்தது. கதவை திறந்த வைஷுவை பார்த்த சூர்யாவிற்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது. பொலிவில்லாத அவள் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அழுது அழுது வீங்கிய கன்னங்களும் களையிழந்த முகமும் என்று இருந்தவளை பார்த்தவனுக்கு மனம் வலித்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருக்க வைஷு அமைதியாக உள்ளே சென்றாள். அவள் செல்வதை பார்த்த சூர்யா கதவை சாற்றிவிட்டு அவள் பின்னால் சென்றவன் வைஷு என்று அழைக்கும் முன்பு அவள் கிச்சனுக்குள் சென்றிருந்தாள். சூர்யா அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருக்க வைஷு அவனுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள். காலையில் வைஷுவை அவ்வளவு திட்டுவிட்டு சென்றோமே, இப்போது நம்மிடம் அவள் பேசுவாளா, அவளிடம் எப்படி பேசுவது என்று யோசித்து கொண்டிருந்த சூர்யா அங்கு வைஷு காஃபியுடன் வந்து நிற்க அதை பார்த்த சூர்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யா அவளையே புரியாது பார்த்து கொண்டிருக்க வைஷு காஃபி எடுத்துக்கோங்க மாமா என்று அமைதியாக கோரினாள். சூர்யா அவளிடமிருந்து காஃபியை வாங்கியதும் அங்கிருந்து நகரப்போக காஃபியை கீழே வைத்துவிட்டு அவள் கையை பிடித்தான். அவள் ஏதும் கூறாமல் அமைதியாக நிற்க சூர்யாவோ உட்கார் வைஷு என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டு வைஷு அவள் எதிரில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமைதியாக அமர சூர்யாவோ வைஷு அது என்று ஏதோ கூற வர வைஷுவோ வேகமாக, ஏன் மாமா மத்தியானம் நீங்கள் சாப்பிடக்கூட வீட்டுக்கு வரலை, என் மேலே எதுனா கோபம் இருந்தால் அதை என் மேலே காட்டுங்க, சாப்பாடு மேலே எல்லாம் காட்டாதீங்க மாமா என்றாள். அவள் கூறியதை கேட்டு சூர்யாவும் கண்ணிமைக்காமல் அதிர்ச்சியுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளோ அவன் முகத்தை பார்க்காமல் குனிந்தபடியே, என் கூட எவ்வளவு வேணுமானாலும் சண்டை போடுங்க மாமா, ஆனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க, வெளியில எல்லாம் சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க என்று கூற சூர்யாவோ பேச்சின்றி அமைதியாக இருந்தான்.
சூர்யாவிடம் எந்த ஒரு பதிலும் வராததை பார்த்த வைஷு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவளுக்கு அப்போதுதான் அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்து அவள் திக்கி திணறி பேசினாள். உனக்கு என் மேலே கோபம் இல்லையா? நான் உன் கூட காலையில் அவ்வளவு சண்டை போட்டுட்டு போனேன். ஆனால் எனக்காக நீ சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிற, எனக்காக காத்திருந்தேன்னு சொல்கிற என்றான். மாமா, கோபம் சண்டை இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வர்றது சகஜந்தான் மாமா. அதுக்காக உங்களுக்காக சமைக்காமல் இருக்க முடியுமா? நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் என்னைக்கும் சாப்பாட்டை மதிக்கணும். நம்ம கோபத்தை சாப்பாட்டில் காட்டவே கூடாது என்றாள். சூர்யாவும் சிறு புன்னகையுடன், சாரி வைஷு, நான் மதியம் சுத்தமாக சாப்பிடலை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன், எனக்கு சாப்பாடு எடுத்து வை என்று அன்பாக பேச அதை கேட்ட வைஷுவுக்கு நடந்தது அனைத்தும் ஒரு நொடி மறந்து போனது. அவள் முகத்தில் தானாக புன்னகை தோன்ற, சரி மாமா, சீக்கிரம் போயிட்டு வாங்க என்று கூறியவள் அங்கிருந்து வேகமாக எழுந்து கிச்சனுக்குள் சென்றாள். சூர்யா இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவள் தன் மீது கோபமாக இருப்பாள், தன்னிடம் மீண்டும் சண்டை போடுவாள் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு இது முற்றிலும் ஆறுதலாகவே இருந்தது. மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தும் தொலைந்தவன் போல எழுந்து நேராக தன் அறைக்குள் சென்று குளித்து முடித்து உடைமாற்றி வர, அதற்குள் வைஷுவோ டைனிங் டேபிளில் அவள் சமைத்த உணவை அனைத்தையும் எடுத்து வைத்திருந்தாள். மதியம் கூட சாப்பிடாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு வைஷு சமைத்த உணவின் வாசம் மேலும் பசி தூண்ட வேகமாக வந்து டேபிளில் அமர்ந்தான். வைஷுவோ தான் சமைத்த சாம்பார், வடை, பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் என்று அனைத்தையும் அவன் தட்டில் வைத்திருக்க அதை பார்த்தவன், வைஷு, இதெல்லாம் நீயே சமைச்சியா என்று கேட்டான். அவளோ ஆமா மாமா என்று கூற அவனோ புன்னகையுடன் தட்டில் அவள் வைத்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். வைஷுவோ ஏதேனும் கூறுவான் என்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, ஆனால் சூர்யா இதற்கு முன் சாப்பிட்டதில்லை என்பது போல அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று சாதம் தொண்டையில் அடைக்க வைஷுவோ வேகமாக தண்ணீரை எடுத்து அவனுக்கு கொடுத்தவள் அவன் தலையில் மெதுவாக தட்டிவிட்டாள். தண்ணீரை குடித்து முடித்த சூர்யா, வைஷு, ரியலி ரொம்ப நல்லா இருக்கு, நீ இவ்வளோ நல்லா குக் பண்ணுவன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, அப்படியே அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு என்று கூறியவன் சாப்பிட்டு கொண்டே இருக்க அதை கேட்ட வைஷு சிறு புன்னகையுடன் அவனுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து வைத்து கொண்டிருந்தாள். அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு முடித்தவன், ஐயோ போதும் வைஷு, இதுக்கு மேலே சாப்பிட எனக்கு வயிற்றில் இடமே கிடையாது என்று கூறியவன் வைஷுவை பார்க்க வைஷுவும் சிறு புன்னகையுடன் அங்கிருந்து அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவனுக்கு சட்டென்று ஒரு நினைவு வந்து அவள் அருகில் சென்று வேகமாக அவளை தடுத்து நிறுத்தியவன், வைஷு, நீ சாப்பிட்டியா என்று கேட்க, இல்லை மாமா, எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன் என்றாள். அவள் எப்படியும் சாப்பிட்டு இருக்க மாட்டாள் என்று தெரிந்தவன் அவளை இழுத்து வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து அவளுக்கு உணவு பரிமாறினான். இல்லை மாமா, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை என்று அவள் கூற, இதோ பாரு வைஷு, நான் பண்ணது தப்பு தான், நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம நான் பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது, நீ அவ்வளவு டேஸ்டாக சமைச்சிருந்த என்று கூறிக்கொண்டே இருக்க வைஷு ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சாதத்தை பரிமாறி முடித்தவன் அவன் அருகிலேயே அமர அவள் பொறுமையாக அது அனைத்தையும் சாப்பிடத் தொடங்கினாள். அவள் சாப்பிடுவதை தன் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்து பார்த்து கொண்டிருக்க வைஷு அவனை பார்த்து, என்னாச்சு மாமா என்று கேட்டாள். சூர்யாவோ ஒன்றுமில்லை என்பது போல தலையாட்ட அவளும் சாப்பிட்டு முடித்தாள். அவனோ இன்னும் கொஞ்சம் வைஷு என்று கூற, இல்லை மாமா, எனக்கு போதும் என்று கூறியவள் சாப்பிட்டு முடித்த அனைத்து பொருட்களையும் எடுத்து வைக்க சூர்யாவும் அவளுக்கு உதவியாக அவளுடன் அனைத்தையும் எடுத்து வைத்தான். வைஷு பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்ய சூர்யாவோ நானும் ஹெல்ப் பண்ணுறேன் வைஷு என்று கூறி அவள் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் அவளுடன் சேர்ந்து அவனும் உதவி செய்தான். ஒரு வழியாக கிச்சனை இருவரும் சேர்ந்து சுத்தம் செய்து முடித்தனர். இங்கே பீச்சுக்கு வந்த இரு தோழிகளும் ஐஸ்கிரீமோடு கடற்கரையில் அமர்ந்து அலையை ரசித்து கொண்டிருந்தார்கள். பல கதைகளை பேசியபடி இருக்க மது அவளின் அலுவலக வேலையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். மது தன் அனுபவங்களை அவளோடு பகிர்ந்தபடி இருக்க அங்கே ஓரத்தில் கூட்டம் கூடியிருந்தது. மது, அங்கே என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வா என்று ரித்து அவளை அழைத்து கொண்டு அந்த கூட்டத்திற்குள் செல்ல அங்கே ஒரு 10 வயது சிறுவன் தண்ணீரில் விளையாடும்போது மூழ்கியிருக்க அவனை தூக்கி வந்து வயிற்றில் இருக்கும் தண்ணீரை எடுத்து கொண்டிருந்தார்கள். வாயின் வழியாக தண்ணீரை வீசினாலும் இன்னும் அந்த சிறுவன் சுயநினைவிற்கே வராமல் இருக்க அவனின் கை கால்களை தேய்த்து வெப்பத்தை மூட்ட அப்போதும் அந்த சிறுவனுக்கு சுயநினைவு வராமல் இருந்தது. அந்த சிறுவனின் தந்தை அவன் வாயில் தன் வாய் வைத்து
தன் மூச்சுக்காற்றை அவனுக்கு செலுத்த அப்போதே அந்த சிறுவன் பெருமூச்சு இழுத்துவிட்டு எழுந்து அமர்ந்தான். இதை கண்ட மதுவுக்கு ஒரு நிமிடம் குப்பென்று வேர்த்து வடிந்தது. அன்று ஒருவேளை சக்தி எனக்கு மூச்சுக்காற்றை தான் அளித்தாரோ, நான் தான் அவரை தவறாக நினைத்து விட்டேனோ என்று தோன்ற மதுவுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. ஐயோ மது, நீ சரியான லூசாடி. உனக்கு ஹெல்ப் பண்ண வரப்போய் அவரை தப்பா நினைச்சிருக்கியே. உன்னை எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல என்று மனசாட்சி அவளை காரி துப்ப மதுவுக்கோ மானம் போகாத குறைதான். இப்போ என்ன பண்ணுறது என்று யோசிக்க, இன்னும் என்னத்தை பண்ணுறது, போய் முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அவரும் ஒரு காரணம்தான். நீ தேவையில்லாமல் அவரை தப்பாக நினச்சிட்ட. உனக்காக ஹெல்ப் பண்ண வர எப்படி நீ தப்பாக நினைக்கலாம் என்று மனசாட்சி அவளை புரிந்து தள்ள அடுத்த நொடியே ரித்துவின் கரம் பற்றி அங்கிருந்து ஓரமாக இழுத்து வந்தபடி, ரித்து, நான் ஃப்ளாட்டுக்கு போகணும் என்றாள். ஏய், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாண்டி, இப்போ தானே வந்தோம் என்று ரிதன்யா சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போவே ஃப்ளாட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என்ன நீ புரிஞ்சுக்கோ என்று அவள் தீவிரமாக கெஞ்ச, சரி ரிலாக்ஸ், போகலாமா என்று அழைத்து சென்று ஆட்டோவில் அமர வைத்தவள் ஆட்டோ ஓட்டுபவரை வண்டி எடுக்குமாறு சொல்ல அவரும் மதுவின் ஃப்ளாட்டிற்கு வண்டியை நகர்த்தினார். சில நிமிடங்களில் அங்கே வந்து சேர அவசரமாக இறங்கிய மது, சாரி ரித்தோ, இப்போ ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான், வேணும்னா நாளைக்கு போகலாம் என்று கண்களால் கெஞ்ச அவளை ஏகத்திற்கு முறைத்த ரித்தோ, சரிடி நீ போ, நான் கிளம்புறேன் என்று அவள் எரிச்சலாக கூற அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளிய மது, சாரிடி, ரொம்ப தான், அழுத்துக்காத, வர சண்டே எப்படியும் உன் கூட இருக்கேன், ப்ராமிஸ் என்று ரித்துவின் தலையில் கை வைக்க போக அவசரமாக தட்டிவிட்டவள், தேவையில்லாமல் என் மேலே சத்தியம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதடி, எனக்கு என் அபி கூட 100 வருஷம் வாழணும், இனி உன் கூட அவுட்டிங் போகணும்னு வந்தா என்னன்னு கேளு என்று செல்லமாக கோபித்து கொண்டவள் ஆட்டோ ஓட்டுபவரை பார்த்து, அண்ணா வண்டியை எடுங்க என்று சொல்ல அவரும் ஆட்டோவை ஓட்டினார். ஐயோ கடவுளே, எங்கே பார்த்தாலும் சொதப்பல் தான் என்று தன் தலையிலேயே அடித்து கொண்ட மது நேராக சக்தியை நோக்கி சென்றாள். சூர்யா நேராக தன் அறைக்கு வந்தவன் மெத்தையில் பொத்தென்று படுத்து கண்களை மூடினான். அவன் கண்களுக்குள் வைஷு முகமே வந்து சென்று கொண்டிருந்தது. எவ்வளவுதான் அவளை திட்டினாலும் தனக்காக அவள் இவ்வளவு செய்ததை எண்ணியவனுக்கு மனதில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி தோன்றியது. அவன் இதழ்கள் தானாக புன்னகைத்து கொண்டிருக்கும் நேரம் கதவை திறந்து கொண்டு வைஷு பாலுடன் வந்தாள். அவள் வருவதை பார்த்தவன் வேகமாக எழுந்து அமர வைஷு அவன் கையில் பாலை கொடுக்க அவனும் அதை வாங்கி கொண்டான். பாலை குடிக்க கொடுத்த வைஷு அடுத்த நிமிடம் அங்கு நிற்காமல் செல்ல அவன் குழப்பமாக வைஷு என்றான். அவன் கூறியதை கேட்டு திரும்பியவள், என்ன மாமா என்று கேட்க, இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கியா என்று கேட்டான். இல்லை மாமா, எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீங்கள் கேட்டது எல்லாமே சரியான கேள்விதானே, நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ண ஒரு தப்பால் என்னென்னமோ நடந்துருச்சு என்று கூற அவனும் சோஃபாவில் அமைதியாக இருந்தான். மாமா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க என்று மேலும் கூற அவளின் அருகில் சென்றவன் அவள் கைகள் இரண்டையும் பற்றி, வைஷு, உன்னை நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன், அதனால தான் உன்னை யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியலை, நீ பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியலை என்று கூற அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சூர்யாவோ ஒரு பெருமூச்சு ஒன்றை எடுத்துவிட்டவன், சரி வைஷு, இனிமே இதை பற்றி பேச வேண்டாம், நீ எனக்காக சமைச்சல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக என்னோட கிஃப்ட் என்று கூறி அவள் கைகள் இரண்டையும் எடுத்து தன் இதழ் பதித்தான். அவளோ சிறு புன்னகையுடன் தலையை குனிந்து கொண்டாள். நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகலை, நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம், சரியா? உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கணுமில்ல, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கலாம் என்று கூற அவளும் சரி என்று தலையை அசைத்தாள். சரி, தூங்கலாம் வைஷு என்று சூர்யா கூற, மாமா அது உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் என்றாள். அவனோ சொல்லு வைஷு என்று கூற, மாமா நான் வேற ரூமில் போய் படுத்துக்கவா என்று கேட்க அதை கேட்ட சூர்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சிறிதும் தாமதிக்காமல் வேகமாக, எதுக்கு எதுக்கு என்று கேட்டான். இல்லை மாமா, கொஞ்ச நாள் நம்ம இப்படியே இருக்கலாமே, எனக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நேரம் வேணும் என்று கூற, நீ சொல்கிறது சரிதான் வைஷு, நான் இல்லைன்னு சொல்லலை, நீ இங்கேயே இருக்கலாமே, எதுக்கு தனி ரூம் எல்லாம் என்று கேட்டான். அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க சூர்யாவின் மனமோ படபடவென்று அடித்து கொண்டது. எங்கே அவள் தன் கண்களில் இருந்து மறைந்து விடுவாளோ என்று பயந்தவன், வைஷு இது புது இடம், தனியாக படுத்தா உனக்கு பயமாக இருக்கும்ல என்று கூற, இல்லை மாமா நான் பயப்பட மாட்டேன், தனியாகவே படுத்துக்கிறேன் என்று கூறி அதற்கு மேல் அவன் சம்மதத்தை கேட்காமல் நேராக அங்கிருந்து சென்றுவிட அவனுடைய நிலைமைதான் பரிதாபமாக இருந்தது. அவனின் மனமோ, இதுக்கு தாண்டா ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்றது, நீ பண்ணது மட்டும் என்ன நியாயமா
அப்புறமா அவளோட அனுமதி இல்லாமல் எல்லார் முன்னாடியும் அவள் கழுத்தில் தாலி கட்டுவியா? அவங்க அப்பாவுக்கு உன்னால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு அவளை திட்டுற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கூற அவனோ அவள் செல்லும் திசையையே பார்த்து கொண்டு நின்றான். மற்றொரு அறைக்கு வந்த வைஷு அமைதியாக மெத்தையில் சென்று படுத்தவள் நினைவு அனைத்தும் தன் வீட்டை சுற்றியிருந்தது. அவள் கண்களில் ஜெகன், கவிதா முகமே வந்து சென்று கொண்டிருக்க அவர்களிடம் பேசினால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அமைதியாக கண்களை சிறிது நேரம் மூடி உறங்க முயற்சிக்கும் நேரம் அவள் அறைக்கதவு தட்டப்பட்டது. வேகமாக எழுந்து சென்று அறைக்கதவை திறக்க அங்கு சூர்யா அவளை பார்த்து நின்று கொண்டிருந்தான். அவளோ என்னாச்சு மாமா என்று கேட்க, அது தாத்தா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் தான் வந்த உடனே சொல்லாமல் இருந்தேன், மறந்துட்டேன் என்று கூறியவன் ஃபோனை எடுத்து குணாவிற்கு அழைத்து அவளிடம் கொடுத்தான். சூர்யாவிடமிருந்து ஃபோனை வாங்கிய வைஷு வேகமாக அறைக்குள் வந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். குணாவின் குரல் கேட்டதும் அவள் மகிழ்ச்சியில் கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வந்தது. தாத்தா, அப்பா எப்படி இருக்காரு? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அழுது கொண்டே கேட்க, சூர்யாவோ அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், எதுக்கடி அழுதுகிட்டே கேட்குற? முதல்ல அழுகிறத நிறுத்து என்று கூறி அவள் இரு கண்கள் இரண்டையும் தன் கைகளால் துடைத்து அவளை தன் அருகிலேயே அணைத்தவாறு அமர்த்தி கொண்டான். அவளின் கலங்கிய குரலை கேட்ட குணாவுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. இப்போ எதுக்கு பிள்ளை நீ அழுதுட்டு இருக்க? எல்லாம் இங்கே நல்லா இருக்காங்க. உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டான், அவனும் நல்லா இருக்கான். ஆமாம், நீ எப்படி இருக்க? உனக்கு அந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்க, நல்லா இருக்கு தாத்தா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு தாத்தா, அவங்க கிட்ட பேச முடியுமா என்று கேட்க, கண்டிப்பாக பேச வைக்கிறேன், கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, உங்கள் அப்பனை சமாதானம் பண்ணிட்டு நானே அவனை அங்கே கூட்டிகிட்டு வரேன் என்று கூற அப்பொழுதுதான் வைஷுவுக்கு மனது சமாதானம் அடைந்தது. மேலும் குணாவின் வீட்டில் சரவணன் தவிர அனைவரும் பேசிக்கொண்டே இருந்தனர். அவளோ ஆர்வமாக அனைவரிடமும் பேசிக்கொண்டே இருக்க சூர்யாவும் அவளை பார்த்தபடியே சோஃபாவில் தலை சாய்த்தான். அனைவரிடமும் பேசி முடித்த வைஷு, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு மாமா என்று கூறியபடி அவன் புறம் திரும்ப அவன் கையில் தன் கைகளை பற்றி கொண்டு சோஃபாவின் மேல் தலை சாய்த்தபடி உறங்கி இருந்தான். அவனின் தலைமுடிகள் அங்கும் இங்கும் பறந்திருக்க, மீசையும் முளைத்திருக்க, தாடி என இருந்தவனை பார்த்தவள் அவனை ரசனையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனமோ, சும்மா சொல்லக்கூடாது மாமா, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, அப்படியே உன்னை கடிக்கணும் போல இருக்கு என்று கூறியவள் அவனுக்கு முத்தம் கொடுப்பது போல செய்கை செய்தவள் சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு எழுந்து சோஃபாவில் ஒரு தலையணையை போட்டு அவனை மெதுவாக சாய்த்து படுக்க வைத்தவள் அவன் மீது போர்வையை போர்த்திவிட்டு வந்து மெத்தையில் படுத்தவள் அவனை பார்த்து கொண்டே தன் கண்களை மூடினாள். அபி இன்று ஆஃபீஸ் சென்று வேலை முடித்து வரவே மணி 9:30 ஆகிவிட்டது. வந்தவுடனே சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும் என்று உடை கூட மாற்றவிடாமல் ரித்துவே அவனுக்கு உணவை ஊட்டிவிட்டாள். அவளை தானாக வந்து ஊட்டிவிடும் பொழுது நான் உடை மாற்றி விட்டுதான் வருவேன் என்று அடம்பிடிப்பானா என்ன? சமத்த பிள்ளையாக அவள் அருகில் அமர்ந்தவன் உணவையும் அவளது விரலையும் சேர்த்து ருசி பார்த்து கொண்டிருந்தான். அவனின் சேட்டை புரிந்ததும் அவள் விருப்பமுடனே அவனுக்கு ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். ஒரு வழியாக இவள் கடைசிவாய் ஊட்டி முடிக்கவும், எனக்கு போதும் ரித்து, சாப்பிடு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்றான். இப்போதானே சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளே குளிச்சா செரிக்காது என்றாள். தெரியுண்டி, ஆனால் நீ தான் என்னை குளிக்க விடாமல் சாப்பாட்டை முதல்ல ஊட்டி விட்ட. விடு, ஒரு நாளைக்கு சாப்பிட்டு குளிச்சா ஒன்றும் ஆகாது, நீ சாப்பிடு என்றதும் சரி என்று அவளும் சாப்பிட்டு விட்டு கிச்சனையும் சரி செய்து வைத்து கொண்டிருந்தாள். அபியோ குளித்துவிட்டு வெறும் டவலை மட்டும் கட்டி கொண்டு வந்தவன் இன்னொரு டவலால் தலையை துடைத்தபடியே வெளியே வந்தான். கட்டிலை பார்த்தபடி அவன் துடைத்து கொண்டிருக்க அந்த நேரம் கதவை திறக்கும் சத்தம் அவன் காதில் நன்றாகவே கேட்டது. ஆனால் அவன் திரும்பவில்லை. தன் வேலையை கவனமாக செய்து கொண்டிருந்தான். மீண்டும் கதவை மூடும் சத்தம் கேட்க அப்புறமும் அவன் திரும்பவில்லை. என்ன செய்கிறாள் என்று இவன் விளையாட்டாக திரும்பாமல் இருக்க அடுத்த நிமிடம் லைட் ஆஃப் செய்யப்பட என்னாச்சு ரித்து என்று திரும்புவதற்கு அவன் பின்னே சென்றவள் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். அப்போதுதான் சில்லென்று குளித்து முடித்து வந்தவனுக்கு அவள் அணைத்ததும் உச்சியில் இருந்த சூடு விறுவிறுவென அனைத்து இடத்திலும் பரவியது. அவனது முதுகில் மெத்து மெத்து என்று அவளின் அங்கங்கள் உரச ஒருவித கிறக்கத்தை உண்டு செய்ய அந்த நேரத்தில் அவளது வாசம் வேறு அவனை கொள்ளாமல் கொள்ள அவள் முன்னே கட்டியிருந்த அவளது கையை பிடித்து இன்னும் இறுக்கிக் கொண்டவன் ரித்து என்று சரசமாக அழைத்தான். என்று கூறியவளோ அவனது முதுகில் அவளின் இதழை மெதுவாக ஒட்டி எடுக்க அதற்கு மேல் தாங்க முடியாதவனோ அப்படியே அவளை முன்னே இழுத்து அவளின் இதழை கவ்வி ருசி பார்த்து 10 நிமிடம் அந்த முத்தத்திலேயே கரைத்தவனது கரம் அவளது புடவைக்குள் நுழைந்து அவளின் வெற்றிடையை இறுக்கி இருந்தது.
அவனது செய்கையால் அவளது நாணம் சிறிது சிறிதாக உடைந்து மொத்தமாக அவளது கட்டுப்பாட்டை இழக்க அந்த 10 நிமிட முத்தத்திற்கு பிறகு அவளை விட்டு விலகினான். பின்னர் அவள் முகத்தை தன் மார்பில் புதைத்து அவள் உச்சியில் முத்தமிட்டு, என்ன ரித்து, இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு, நீயாவே இப்படி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற ரித்து. அவள் கொடுத்த கிறக்கத்தில் அவன் பேச, அவன் கொடுத்த கிறக்கத்தில் இருந்தவளுக்கு கண்களை திறக்கக்கூட முடியவில்லை. அப்படியே அவனுள் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டாள் அவள். வெகு நேரமாக அவளிடமிருந்து பதில் வராமல் இருக்க போக அவள் இடையை நறுக்கென்று கிள்ளியவன், பதில் சொல்லுடி என்று கேட்க அவன் கிள்ளியதில் துள்ளியவள், பதில் சொல்லுடி என்று கூறியவனை நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து அவள் முறைக்க தவறவில்லை. அவள் முறைத்ததும் அழகாக தன் பல்வரிசை தெரிய சிரித்தவன் அவள் முகத்தை தன் முகத்திற்கு நேராக கொண்டு வந்து அவள் இதழை தன்னுடைய நாவால் வருடிவிட உடனே அவள் சி எச்சி என்று அவனை தள்ளிவிட, ஓ மேடம்க்கு இப்பதான் எச்சியெல்லாம் தெரியுதோ, இதுக்கு முன்னாடி என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தீங்களே அது என்னவா என்றான் நக்கலாக. ஆமாம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் என்று அவள் ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்க, அப்போ உனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாது, தெரிய வைக்கிறேண்டே என்று கூறியவன் அடுத்த நிமிடம் அவளை இடையோடு சேர்த்து தூக்கி சென்று மெத்தையில் படுக்க வைக்கும் சாக்கில் அவள் மீது இவன் படுக்க பார்க்க அவளோ உஷாராகி அவனை லாபகமாக கீழே தள்ளியவள் எப்படி என்பது போல் பார்க்க அவன் ஏமாற்றமாக அவளை முறைத்து முகத்தை திருப்பிக் கொள்ள அது தாங்க முடியாத ரித்துவோ அவனுக்கு மிக அருகில் வந்து அவனின் இடது கையை நீட்டி அவன் நெஞ்சில் தலை வைத்தவள் அவனது வலது கையை இழுத்து அவள் இடையை சுற்றி வளைத்து போட்டுக்கொண்டாள். அவன் அப்பொழுதும் எதுவும் பேசாமல் இருக்க, ஹலோ பாஸ், என்ன இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம் என்று அவன் கை வளைவில் இருந்து கொண்டே அவள் பேசியே அவனை உசுப்பேத்த அவள் இடைமீது இருந்தவனது கை அதில் அழுத்தம் கொடுக்க அவன் இடையை அழுத்தியதும் அவள் கண்கள் மூடி அந்த வலியோடு கிடைத்த சுகத்தை அனுபவித்தவள் அவனது நெஞ்சை நீவி விட்டபடி அவனை பார்க்க அவனுக்கு அப்படியே மிதப்பது போலத்தான் இருந்தது. அவள் கிறக்க பார்வை பார்த்து, என்ன ரித்து, இப்படியெல்லாம் நீ நடந்துக்க மாட்டியே என்று அவன் கூற அடுத்த நொடி அவனது முகம் எங்கும் முத்தமழை பொழிந்தவன் அவளது கழுத்தில் புதைந்து அப்படியே அங்கிருந்து முத்தமிட்டு கொண்டே கீழே வந்தவன் அவளின் முந்தானையை விளக்க அங்கு அவன் முதுகை பதம் பார்த்த அந்த கோபுரங்கள் இரவு விளக்கிலும் அவனை உசுப்பேத்தியது. அவளின் ஆடைகளுக்கு விடுதலை கொடுத்தவன் அவள் மீது படர்ந்து அவளை முழுதாக கற்று தெரிந்தவன் மிகவும் டயர்டாகி அவள் அருகில் கண்களை மூடி படுத்துவிட அருகில் இருந்தவளோ திரும்பி தன் கணவனை பார்த்து புன்னகை செய்தபடி அவளின் இடையில் கை போட்டு பழையபடி அவனது கையில் படுத்து கொண்டாள். இங்கே சக்தியின் கதவில் இருந்த காலிங் பில்லை அழுத்திவிட்டு கதவின் அருகில் நின்றாள் மது. வெகுநேரமாகியும் கதவை திறக்காமல் இருக்க மீண்டும் ஒரு முறை தட்டினாள். இப்போது சில நிமிடங்களில் கதவை திறந்தவன் மதுவை பார்த்ததும் சக்தி அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் தன்னிலை வந்தவன் என்ன என்றான் திமிராக. வாயில் எச்சிலை விழுங்கியவள் கொஞ்சம் பேசணும் என்று மெதுவாக சொல்ல, என்ன பேசணும் என்று கேட்டான். அது வந்து என உளர, என்ன வேணும் உனக்கு, சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லை இடத்த காலி பண்ணு என்று சக்தி கடுப்பாகவே கூற அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாறுமாறாக புரண்டு ஓட அதை கண்டதும் சற்று கோபமான சக்தி, ஏய் இங்கே நின்று அழுதுட்டு இருக்க, யாராச்சும் பார்த்தா நான் தான் உன்னை ஏதாவது பண்ணுனதா நினைக்க போகிறாங்க, சும்மாவே ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருந்தா தப்பாக தான் நினைப்பாங்க, அதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி நீயும் பண்ணாத என்று நரநரவென பல்லை கடித்து கொண்டே கூற அவள் அழுகை இப்போது விம்பலாக மாறியிருந்தது. அதை கண்டு இன்னும் கடுப்பான சக்தி, என்னமோ பண்ணு என்று கதவை சாத்தி உள்ளே தாளிட்டு கொண்டான். அந்த இரவு அப்படியே கழிய காலை எழுந்த சக்தி தன் காலை கடமைகளை முடித்துவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பியிருந்தான். பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியேற அங்கே மது இரவு எங்கே நின்றாளோ அங்கேயே அமர்ந்தபடி சுவற்றில் சாய்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருக்க அதில் அதிர்ச்சியானவன், இவ ராத்திரி முழுக்க இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாளா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்களோ என்றபடி அவள் அருகில் வந்தவன் அவளின் தோளை தட்டி எழுப்ப அவளோ அறக்க பறக்க எழுந்து நின்றாள். மது, எதுக்காக இந்த நாடகம் போட்டுட்டு இருக்க, உன்னை யார் நைட்டு முழுக்க இங்கே உட்கார சொன்னது என்று கோபமாக அவன் கர்ஜிக்க அவள் பயத்தில் மீண்டும் அழ ஆரம்பித்திருந்தாள். அடச்ச என்று எழுந்து கொண்டவன், இப்போ அழுறதை நிறுத்து என்று சொல்ல அவள் நிறுத்திய பாடியில்லை. இனியும் நாம் கத்தினால் எப்படியும் அழுகையை நிறுத்த மாட்டாள் என்று நினைத்தவன் பெருமூச்சை இழுத்து விட்டபடி, என்ன வேணும் உனக்கு, எதுக்காக ராத்திரி முழுக்க இங்கேயே உட்கார்ந்திருந்த என்று பொறுமையாக கேட்க அப்போதுதான் தன் தேம்பலை நிறுத்தியவள் மெதுவாக கண்களை துடைத்துவிட்டு உங்ககிட்ட சாரி கேட்கலாம்னு தான் வந்தேன் என்றாள். சிறுபிள்ளை போல முகத்தை வைத்து கொண்டு நிற்க அதை கண்டவனுக்கு மனம் இலகிவிட, என்னது சாரி கேட்க வந்தியா என்று கேட்டான்.
அவள் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டியவள். அது அன்னைக்கு நீங்க என்று சொல்ல முடியாமல் நிறுத்தியவள் திருத்திருவென முழித்தபடி. பின்பு சடனா அப்படி இருந்ததும் என்னால் எதுவும் யோசிக்க முடியல, அதனால தான் தப்பாக நினச்சிட்டேன் என அவள் கூற அவளை ஏகத்திற்கும் முறைத்தவன், ஆமாம் எங்களுக்கு வேற வேலை இல்லை, எவ மயக்கம் போட்டு விழறா போய் கிஸ் பண்ணலாம்னு பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். மனசில் என்ன பெரிய ஹீரோயின்னு நினப்பா? நான் எத்தனை பெண்களை பார்த்துருப்பேன், அவங்க கிட்ட வராத ஃபீலிங் உன்னை பார்த்தா வரப்போகுது என்று அலட்சியமாக கேட்க அவளோ தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்தாள். அவனும் தொடர்ந்தபடி, ஏதோ பார்க்க பாவமாக இருக்கேன்னு ஹெல்ப் பண்ணுனா ரொம்ப நல்லாவே நன்றி கடன் தீக்கிற, எனக்கு உன் சாரியும் வேணாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் என் கண்ணில் படாமல் ஓடிடு என்று சொன்னவன் அரைக்கதவை சாத்திவிட்டு லிஃப்டை நோக்கி சென்றான். இங்கே மதுதான் அழுதபடி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவன் திட்டியதிலும் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. உதவி செய்தவனை தவறாக நினைத்தால் கோபம் வராது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யும் ஒரு நல்ல உள்ளவனை இழந்துவிட்டோம் என்று அவளுக்கும் தோன்றியது. நான் செஞ்சது தப்புதான், சாரி என்று மனதிற்குள் கூறியவள் வேகமாக தன் ஃப்ளாட்டிற்கு வந்துவிட்டாள். இங்கே கிராமத்தில் காலை தூங்கி எழுந்ததிலிருந்து பிரவீன் தீப்தியை ஒரு வழி செய்து கொண்டே இருந்தான். தீப்தி ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல், மாமா முதல்ல கிளம்பி வேலைக்கு போங்க, எதுக்கு சும்மா என்னை 10 தடவை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க என கோபமாக பேசினாள். அவள் கோபமாக பேசுவதை கண்டுகொள்ளாத பிரவீன் அவளை இழுத்து அணைத்தவன், என்னன்னு தெரியல பொண்டாட்டி, காலையிலிருந்து ரொம்ப மூடாவே இருக்கு தெரியுமா என்றான். தீப்தியோ, உங்களுக்கு அது இல்லைனாதான் மாமா அதிசயம், தினமும் நடக்கிறது தானே இது என்று கூறி அவனிடமிருந்து விலக போராடி கொண்டிருக்க, பொண்டாட்டி இன்னைக்கு லீவு போட்டுறவா, நம்ம 2 பேரும் எங்கன்னா வெளியில் போகலாமா என்றான். என்ன மாமா விளையாடுறீங்களா, எதுக்கு இப்போ லீவு போட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கிளம்புங்க என்று கூறி அவனிடமிருந்து விலகியவள் அவனது காக்கி சட்டையை எடுத்து கொடுத்தாள். பொண்டாட்டி ஏண்டி இப்படி பண்ணுற, நான் எவ்வளோ ஆசையாக கேட்குறேன், ஒரு நாள் தானே நம்ம லீவு போட்டு வெளியில் போகலாமா என்று கூற, இதோ பாருங்க மாமா, ஊரில் திருவிழா வேற வருது, சும்மா லீவு போட்டுகிட்டே இருக்காதீங்க, ஏற்கனவே இந்த திருவிழாவை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது என்றாள். ஊர் திருவிழா வந்தா நீ எதுக்கடி பயப்படுற, போலீஸ்காரன் உன் மாமே இருக்கும்போது தைரியமாக இருக்கணும் என்று கூற, என்ன மாமா போன தடவை நடந்ததை மறந்துட்டீங்களா, அந்த எம்எல்ஏ பையன் பண்ணதுனால திருவிழாவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் வராது பார்த்துக்கோங்க மாமா என்று கூற, பிரவீன் அவளிடமிருந்து சட்டையை வாங்கி போட்டபடி, ஊரில் திருவிழானா அப்படி தாண்டி இருக்கும், சண்டை சச்சரவு வராமல் இருக்காது என்று கூற, அவளும் அவன் சட்டை பட்டனை போட்டபடி, யாரும் இந்த பிரச்சனையை பண்ணுறதில்ல மாமா, அவன் ஒருத்தந்தான் அவ்வளவு பிரச்சனையும் பண்ணுறான் என்று கூறி கடந்த வருட பிரச்சனையை பேசி கொண்டிருக்க, ஆனால் பிரவீனுக்கு அதில் கவனமில்லை. விடாது அசைந்து கொண்டிருக்கும் அவளது இதழ்களையே பார்த்தவனுக்கு ஏனோ அது இப்பொழுது கடித்து தின்றாக வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. அவளின் தாடைகளை தன் கைகளால் பற்றியவன், ஆமாம் பொண்டாட்டே ரொம்ப மோசமாயிடுச்சில்ல என்று கூறியவாறு மெல்ல அவளின் உதட்டை நெருங்கி சென்றான். பேசிக்கொண்டிருந்த தீப்திக்கு பிரவீனின் செயல்கள் தெரியாமல் இருக்க சட்டென்று அவளது இதழ்களில் தன் இதழ்களை பதித்து கொண்டான். இதை எதிர்பாராத தீப்தியோ அவனிடமிருந்து விலக போராடி கொண்டிருக்க, பிரவீன் அவள் கைகளையும் பற்றி தன் 2 கைகளுக்குள் புதைத்தவன் அவளை விடாமல் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் தீப்தி நிற்க முடியாமல் தடுமாற, அவனும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்தவன் அவளை அப்படியே சரித்து அவள் மேல் படரத் தொடங்கினான். அவளோ அவன் செயல்களை புரிந்து அவனிடமிருந்து விலகி, முதல்ல டேய் எழுந்திருடா என்று அவனை அடிக்கத் தொடங்க, அவன் அவளது 2 கைகளையும் பிடித்து தலைக்கு மேல் உயர்த்தியவன், என்னடி என்று மீண்டும் கூற அவளின் இதழில் முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தான். அவளது 2 கைகளையும் தன் ஒரு கையால் உயர்த்தியதால் அதில் தெரிந்த அவளின் வெண்ணிற இடையை பார்த்தவன் அவளது 2 கைகளையும் தன் ஒற்றை கைகளால் பிடித்தபடி மற்றொரு கைகளில் அந்த இடையை வருடி கொண்டிருந்தான். அவளுக்கு அவனை தடுக்கவும் முடியாமல் அவனிடமிருந்து விலக்கிக்கவும் முடியாமல் தடுமாறி கொண்டிருக்க, அவளின் இடையை வருடி கொண்டிருந்த பிரவீனின் கைகள் கீழே இறங்குவதை கவனித்த தீப்தி அடுத்தது என்ன செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் வேகமாக அவனிடமிருந்து விலகி மெத்தையிலிருந்து எழுந்து நின்றாள். தன்னிடமிருந்து தப்பித்தவளை பார்த்தவன், என்னடி வர வர ரொம்ப தைரியமாயிடுச்சு, தள்ளி விடுற அளவுக்கு வந்துட்டியா என்று கூற, அவளோ தன் முந்தானையை எடுத்து இடுப்பில் சுருகியவள் அவள் கையில் அணிந்திருந்த வளையலை சரி செய்தவாறு, என்ன மாமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், காலையில் ரொம்ப அதிகமாக இருக்கு என்று ஒரு தலையணை எடுத்து அவன் மீது அடிக்கத் தொடங்கினாள். அவனோ, ஐயோ அம்மா போலீஸ்காரன் அடிக்கிறா, புருஷனையே அடிக்கிறாமா, யாருன்னா வந்து என்னை காப்பாத்துங்க, அம்மா எங்கே இருக்க, சீக்கிரமா வா என்று கத்தத் தொடங்க, அவன் கத்துவதை கேட்டவள் வேகமாக அவன் அருகில் வந்து, மூடு வாய மூடு
என்று அவன் வாயில் கைகளை வைத்து மூடத் தொடங்க, ஆனால் அவன் அதை கண்டு கொள்ளாது, அம்மா சீக்கிரவா, என்னை எப்படி அடிக்கிறா பாரு என்று கத்திக்கொண்டே இருக்க, அவன் வாயை மூட வழி தெரியாதவள் சட்டென்று அவன் இதழோடு பொருத்தி கொண்டாள். இதைத்தான் அவனும் எதிர்பார்த்தான். அவளை புன்னகையுடன் இழுத்து அணைத்தவன் அவளது உதடுகளில் விடாமல் புதைந்து கொண்டான். அவளோ ஆரம்பித்து வைத்த முத்தத்தை அவன் முடிக்க, அவளும் அவளிடமிருந்து விலகி அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். தீப்தியோ மாமா என்று அழைக்க, சொல்லு பொண்டாட்டி என்றான். டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு போர் அடிக்கலையா மாமா என்று கேட்க, அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்கச் செய்தவன், அப்போ உனக்கு போர் அடிச்சிருச்சா என்றான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணமான கொஞ்ச நாள் தான் இப்படி இருப்பாங்க, போக போக இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் நீ கல்யாணம் ஆனதிலிருந்து இப்போ வர இப்படித்தான் இருக்க என்று கூற, அவள் முகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் தன் இதழ் பதித்தவன், இப்போ இல்லடி, இன்னும் 50 வருஷம் ஆன பிறகு கூட நான் இப்படித்தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டே மீண்டும் இதழை நெருங்க, அவளோ மாமா தயவு செஞ்சு போ என்று அவளிடமிருந்து விலகி பள்ளிக்கு குழந்தைகளை தயார் செய்வது போல அவனை தயார் செய்து அறையிலிருந்து வெளியில் இழுத்து வந்தாள். காலை எழுந்த சூர்யா குளித்து முடித்துவிட்டு வைஷு தயார் செய்து வைத்திருந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்தவன் காரை நிறுத்திவிட்டு இறங்கி அலுவலகத்திற்குள் செல்ல அவன் வருவதை பார்த்த அனைவரும் அமைதியாக இருந்தனர். அங்கிருந்த பணிப்பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்த காயத்ரி, என்னடா இது, ஆஃபீஸ் இவ்வளவு அமைதியாயிடுச்சு, ஒருவேளை அபி வந்துட்டானா என்று கூறி நிமிர்ந்து பார்க்க அந்த இடத்தில் சூர்யா வந்து கொண்டிருந்தான். அலுவலகத்திற்குள் நுழைந்த சூர்யா அங்கிருந்த எவரையும் கண்டு கொள்ளாது காயத்ரியை தாண்டி நேராக தன் கேபினுக்குள் செல்ல, இதை அனைத்தையும் கவனித்த காயத்ரியால் நம்ப முடியவில்லை. ஆச்சரியத்தில் உறைந்து நின்றாள். அங்கு நின்றிருந்த பணிப்பெண்ணோ, மேடம் என்ன உங்களுக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கா? எங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேத்துல இருந்து சூர்யா சார் வேற மாதிரி இருக்காரு. அவர் உள்ளே வந்தாலே ஆஃபீஸே கலகலப்பாக இருக்கும். ஆனால் நேத்துல சார் உள்ளே வந்தாலே ஆஃபீஸே பறக்குது. அபி சார் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது என்று கூற, அந்த பெண் கூறுவதை கேட்ட காயத்ரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை வேறு எதுனா டென்ஷனில் கூட இருந்திருக்கலாம்ல என்று கூற, அந்த பணிப்பெண், தெரியல மேடம், ஆனால் இன்னைக்கு சார் ஃபேஸ் நேத்திருந்த மாதிரியே தான் இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்கப் போகுதோ என்று கூறியவள் தன் வேலையை செய்ய தொடங்க, அவள் கூறுவதை அனைத்தையும் கேட்ட காயத்ரி யோசித்தபடி அவன் கேபினுக்குள் நுழைந்தாள். தன் கேபினுக்கு வந்த சூர்யா வேலை செய்ய தொடங்க அவனை தொடர்ந்து வந்த காயத்ரி, பேபி ஹவார் யூ, மிஸ் யூ சோ மச் என்றபடி அவன் அருகில் சென்று கட்டி அணைத்தாள். அவள் செயலில் சூர்யாவும் அமைதியாக இருக்க, அந்நேரம் பார்த்து சரியாக அபி கேபினுக்குள் நுழைந்தான். அவர்கள் இருவரும் இருந்த நிலையை பார்த்த அபி சூர்யாவை முறைத்து கொண்டிருக்க, சூர்யாவோ, காயத்ரி முதல்ல போய் உன் வேலையை பாரு என்றான். பேபி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்க என்று கேட்க, அவனோ தன் பற்களை கடித்தபடி, காயத்ரி எதா இருந்தாலும் உன்கிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன், தயவு செஞ்சு போய் உன் வேலையை பாரு என்றான். அவன் கோபமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட காயத்ரியோ நேராக தன் நாற்காலியில் சென்று அமர்ந்தவள் சூர்யாவை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். காயத்ரியை பார்த்த அபி தன் போனை எடுத்து அனைவரும் மீட்டிங்க்கு வருமாறு கோர, அவன் கூறியதை கேட்டு அனைவரும் மீட்டிங் வந்திருந்தனர். அறைக்கதவை தட்டியபடி உள்ளே வந்த பணியாளர், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் மீட்டிங் ஹாலில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற, சூர்யாவை பார்த்த அபி அறையில் இருந்து வெளியில் சென்றான். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட சூர்யா அவனை பின்தொடர்ந்து செல்ல, காயத்ரி ஓடிச் சென்று சூர்யாவின் கைகளோடு தன் கைகளை கோர்த்து கொண்டவள், என்னாச்சு சூர்யா உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்க என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூற, நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் காயத்ரி என்று பேசிக்கொண்டே மீட்டிங் அறைக்குள் நுழைந்தான். மீட்டிங் அறைக்குள் நுழைந்த அபி அனைவர் முன்பாக பேசத் தொடங்கினான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஃபாரினில் எடுத்த ஜாப் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் தான் எங்கள் கூட இருக்கீங்க. அண்ட் இதோட வெற்றி உங்கள் எல்லாருக்குமே உண்டு. அது மட்டும் இல்லை, நாங்கள் இல்லாத டைமில் நீங்கள் கரெக்டாக உங்கள் ஒர்க்கையும் முடிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மந்த் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது என்று கூற, அதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக தங்கள் கைகளை தட்டினர். அதைத் தொடர்ந்து அபி வேலைகளை பற்றி பேசி கொண்டிருக்க, சூர்யா அவன் கூறுவதை கவனமாக கவனித்து கொண்டிருக்க, அவன் அருகில் அமர்ந்திருந்த காயத்ரியின் கண்கள் சூர்யாவை தவிர வேறு எங்கும் நகராமல் இருந்தது.
அனைத்தையும் பேசி முடித்ததும் இறுதியாக, அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் நான் சொல்லணும். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னோடய ஃப்ரெண்ட் சூர்யாவுக்கு சிம்பிளாக மேரேஜ் முடிஞ்சிருக்கு. எங்கள் ஃபேமிலி வரையும் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிராண்டான ரிசப்ஷன் வைக்கலாம்னு பிளானிங் இருக்குது என்று அபி கூறினான். அவன் கூறியதை கேட்ட சூர்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க, தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்தவன் அபியை கட்டி அணைத்து கொண்டான். தன்னை கட்டி அணைத்து இருந்த சூர்யாவை கட்டிப்பிடித்த அபியின் கண்கள் முழுவதும் காயத்ரியை பார்க்க, காயத்ரியோ அதிர்ச்சியில் உறைந்து நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றாள். காயத்ரியை பார்த்த அபியின் மனதில், நீ என்னெல்லாம் பண்ணி சூர்யாவை அடையணும்னு நினச்ச, ஆனால் சூர்யாவோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு மனைவியாக கிடைச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூர்யாவோட மேரேஜ் விஷயம் உனக்கு தெரிஞ்சு அதனால் நீ படக்கூடிய வேதனையை நான் கண்களால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நீ வர்ற வரைக்கும் இந்த விஷயம் ஆஃபீஸில் யாருக்கும் சொல்லலை. இந்த விஷயம் தெரிஞ்சதும் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும்னு தெரியும் என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து வன்மமாக சிரிக்க, அவளோ கோபத்தின் உச்சியில் இருந்தாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.